கவனி. லாஸ்ட் வீக்ல இருந்து நாம எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்ங்கிற கான்செப்ட் படிச்சுக்கிட்டு இருக்கோம். பாரடேஸ் லா, லென்ஸ் லா, ஏசி ஜெனரேட்டர், இதெல்லாம் தியரிட்டிக்கலா படிச்சுட்டு, அது இல்லாம சின்ன சின்னதா சில தியரிஸும் பார்த்து சில கன்க்ளூஷன்ஸை வச்சு சில ப்ராப்ளம்ஸும் நாம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒரு 25 ப்ராப்ளம்ஸ் கிட்ட பார்த்துருக்கோம். அதே பாரடேஸ் லா கம் லென்ஸ் லாவை தான் அகைன் படிக்க போறோம். படிச்சுட்டு லென்ஸ் லாவை ஸ்பெசிபிக்கா ஹைலைட் பண்ற மாதிரி சில முக்கியமான ப்ராப்ளம்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப திருப்பி நான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அப்ப நான் ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறேன். நார்த் போல் சவுத் போல் இருக்கு. இதுல நார்த்ல இருந்து சவுத்துக்கு சம் லைன்ஸ் பாஸ் ஆகுது. இந்த லைனுக்கு எக்ஸாக்ட் நேம் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். பட் இந்த சாப்டர்ல நாம இத மேக்னெட்டிக் பிளக்ஸ்னு சொல்லலாம். இந்த சாப்டர் ஃபுல்லா இத மேக்னெட்டிக் பிளக்ஸ் தான் சொல்லுவோம். இந்த மேக்னெட்டிக் பிளக்ஸ கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா போன சாட்டர்டேவே நம்ம பார்த்தாச்சு. BA cos θ ஃபார்முலாவை படிச்சு ஃபார்முலால இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். அதை எப்பயும் நீ மறந்துடவும் கூடாது. வழக்கம் போல கீழே ஒரு காயில் செட் பண்றேன். நீங்க இந்த காயில்னு சொல்லலாம், சொலினாய்டுன்னு சொல்லலாம், ஆர்எல்ஸ் இண்டக்டார்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஆர்மச்சூர்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் ஆல்டர்னேட் நேம். பிளஸ் இதோட ஒரு கால்வனாமீட்டரை இன்டர்ஃபேஸ் பண்ற. கால்வனாமீட்டர்ங்கிறது பேசிக்கா கரண்ட் ஆர் வோல்டேஜை மெஷர் பண்ற டிவைஸ் தான். அப்புறம் ஃபாரடே சொல்ற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும். என்ன விஷயம் சொல்றாருன்னா இந்த மேக்னெட்டை அப் அண்ட் டவுன் மூவ் பண்ண சொல்றாரு. அவரோட டைட்டில்ல இண்டக்ஷன் அப்படிங்கிற வேர்ட் வந்து இண்டக்ஷன்னா வித்தவுட் டச்சிங்னு அர்த்தம். வித்தவுட் டச்சிங் அப்படின்னா பிசிக்கலா மேக்னெட் என்ன ஆகக்கூடாதுன்னா உங்களுக்கு இந்த காயிலோட டச் ஆகக்கூடாது. மேக்னெட் இந்த காயிலோட அந்த கேப் வழியா போயிட்டு வெளியே வரும். அந்த மாதிரி மூவ் பண்ணும். இண்டக்ஷனாவே எப்பயுமே டச் பண்ணாம அந்த இடத்துல ப்ராசஸ். அப்படி மேக்னெட்டை மேல இருந்து உள்ள எடுத்துட்டு வரப்ப மேக்னெட்ல இருக்கிற மேக்னெட்டிக் பிளக்ஸ் காயில்ல லிங்க் ஆகுறது இன்க்ரீஸ் ஆகும். அதே மேக்னெட் வெளியே கொண்டு போறப்ப பிளக்ஸ் லிங்க் ஆகுறது டிக்ரீஸ் ஆகும். அப்படி பிளக்ஸ் சப்போஸ் லிங்க் ஆகுறது சேஞ்ச் ஆச்சுன்னா அப்பெல்லாம் கால்வனாமீட்டர்ல இருக்கிற நீடில் என்ன ஆகுதுன்னா டிஃப்ளெக்ட் ஆகுது. டே கொஞ்சம் கரெக்டா டயத்துக்கு போறா. இது ஒரு வழக்கமாவே நீ வச்சிருக்க. எல்லா கிளாஸும் லேட்டா வர வேண்டியது, டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது, அப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்து டவுட் கேட்க வேண்டியது. பிளக்ஸ் காயில லிங்க் ஆகுறது சேஞ்ச் ஆச்சுன்னா அப்பெல்லாம் கால்வனாமீட்டர்ல இருக்கிற நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுது. கால்வனாமீட்டர்ல நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கரண்ட் வோல்டேஜ் எல்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சோ அத ஃபாரடே எப்படி சொல்றாருன்னா EMF இஸ் இன்டியூஸ்ட் அப்படிங்கிறார். இதுல இது ரெண்டுமே நடந்திருக்கும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கலைனாலும் ரிசல்ட் வராது. இப்ப நான் காயில ஸ்டேஷனரியா வச்சுக்கிட்டு மேக்னெட்டை சல்லுன்னு உள்ள எடுத்துட்டு வரேன். அப்ப மேக்னெட்ல இருக்கிற மேக்னெட்டிக் பிளக்ஸ் காயில்ல லிங்க் ஆகுறது இன்க்ரீஸ் ஆகும். அப்ப கால்வனாமீட்டரோட ரீடிங் என்ன ஆகும்னா ரைஸ் ஆகும். நான் மேக்னெட்டை உள்ள கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்ப உடனே ரீடிங் 0 ஆயிடும். ஏன்
மேக்னெட்டை உள்ள கொண்டு போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அப்ப மேக்னெட்ல இருக்கிற மேக்னெட்டிக் பிளக்ஸ் காயில்ல ஃபுல்லா லிங்க் ஆகும், ஆனா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி உள்ள இருக்கிற மேக்னெட்டை சல்லுன்னு வெளியே கொண்டு வரீங்க, அப்ப என்ன ஆகும்? அப்பயும் பிளக்ஸ் லிங்க் ஆகுறது குறையறதுனால இஎம்எஃப் வரும். ஆனா நீ வெளியே போய் மேக்னெட்டை ஸ்டாப் பண்ணிட்டா அப்ப பிளக்ஸ் என்ன ஆகலாம் அப்படின்னா பார்ட் அமௌண்ட் லிங்க் ஆகலாம், சேஞ்ச் ஆகாது, அப்ப இஎம்எஃப் வராது. அப்ப இது ரெண்டுமே நடக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கலன்னா ஆன்சர் வராது. நீங்க மேக்னெட் அப்படியே பின்னாடி எடுத்துக்கிட்டே போறீங்க, அப்போ பிளக்ஸ் லிங்கே ஆகாது, அப்பயும் ஆன்சர் வராது. சப்போஸ் நீங்க மேக்னெட்டை உள்ள எடுத்துட்டு போறீங்க, நீங்க என்ன ஸ்பீட்ல மேக்னெட்டை உள்ள கொண்டு வரீங்களோ நான் அதே ஸ்பீட்ல காயில் அப்படியே பின்னாடி கொண்டு போறேன், அப்ப என்ன ஆகும்? மேக்னெட்ல இருக்கிற பிளக்ஸ் லிங்க் ஆகும், ஆனா சேஞ்ச் ஆகாது, அப்பயும் ரிசல்ட் வராது. நீங்க சல்லுன்னு மேக்னெட்டை உள்ள கொண்டு போயிட்டு மேக்னெட்டை சுத்துறீங்க, மேக்னெட்டை உள்ள கொண்டு போறப்ப பிளக்ஸ் லிங்க் ஆகுறது இன்க்ரீஸ் ஆகுறதுனால இஎம்எஃப் வரும். ஆனா உள்ள போயிட்டா ஃபுல் பிளக்ஸ் லிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். உள்ள போய் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இஎம்எஃப் 0 ஆயிரும். ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் சுத்துறீங்க, அப்பயும் கால்வனோமீட்டர் 0 ரீடிங் தான் காமிக்கும். ஏன்? ஃபுல் பிளக்ஸ் ஆல்ரெடி லிங்க் ஆயிருச்சு. நீங்க சுத்துனாலும் அதே அமௌண்ட் தான் லிங்க் ஆகும். இப்ப சேஞ்ச் ஆகுறதுக்கு என்ன இல்லைன்னா சான்ஸ் இல்லை, அப்ப 0 தான் வரும். ப்ராபப்ளி நீங்க ரெண்டையும் டுவர்ட்ஸ் எடுத்துட்டு போனா ரிசல்ட் வரும். ஆர்எல்ஸ் காயில ஸ்டேஷனரியா வச்சுக்கிட்டு மேக்னெட் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணும், ஆர்எல்ஸ் மேக்னெட்டை ஸ்டேஷனரியா வச்சுக்கிட்டு காயில் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணும். அப்படியெல்லாம் மூவ் பண்ணா இது ரெண்டும் நடக்கும், நடந்துச்சுன்னா ரிசல்ட் வரும். இத ஃபாரடே சிம்பிளா ஒரு ஸ்டேட்மெண்டா ஆஃபர் பண்றாரு. என்ன ஸ்டேட்மெண்ட்? whenever the relative motion between coil and magnet gets changed, the galvanometer shows some deflection which indicates the current is induced in the coil அப்படிங்கிறார். அப்ப அந்த whenever the relative motion வருதுல, அப்ப அந்த ரிலேட்டிவ் மோஷன்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு யோசிக்கணும். சிம்பிள், இது நடக்கணும், நடந்தா இங்க ரிலேட்டிவ் மோஷன் இருக்குன்னு அர்த்தம், நடக்கலைன்னா ரிலேட்டிவ் மோஷன் இல்ல. நீங்க ரிலேட்டிவ் மோஷன்னா உடனே ரிலேட்டிவ் வெலாசிட்டிங்கிற அந்த டைட்டிலுக்குள்ள போய் அந்த டைட்டில் படி யோசிக்காதீங்க. அது 50% சக்சஸ் ஆகும், 50% சக்சஸ் ஆகாது. அதனால நான் சொன்ன மாதிரி யோசிங்க. என்னது இது நடந்தா இங்கெல்லாம் என்ன இருக்கு? ரிலேட்டிவ் மோஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்பெல்லாம் கால்வனோமீட்டர்ல என்ன ஆகும்னா ரீடிங். அதே மாதிரி கால்வனோமீட்டர்ல நீ எந்த ரீடிங் பார்த்தாலும் அது டெம்பரவரி தான், பெர்மனன்ட் கிடையாது. அதை வந்து ஃபாரடே ஒரு சின்ன பாயிண்டா சொல்றாரு, டிஃப்ளெக்ஷன் இஸ் மொமெண்டரிங்கிறார். அப்படின்னா இப்ப நீங்க உள்ள கொண்டு வரீங்க சல்லுன்னு ரீடிங்கும் ரைஸ் ஆகும், ரைஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு நீங்க ஸ்டாப் பண்ணிட்டா உடனே 0 ஆயிடும். அப்ப நீடில நீங்க பெர்மனண்டா ஒரு பாயிண்ட்ல பார்க்கவே முடியாது. நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நிறுத்தினா 0 ஆயிரும், ரீடிங் வரணும்னு ஆசைப்பட்டு மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தா நீடிலும் டிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும். இததான் டிஃப்ளெக்ஷன் இஸ் மொமெண்டரிங்கிறார். அப்புறம் நீங்க மேக்னெட்டை ஃபாஸ்டரா மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரேட்டர் ரிசல்ட். நார்த்த மூவ் பண்றதுக்கு பதிலா சவுத்த பொசிஷனேட் பண்ணி மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நார்த்த பொசிஷனேட் பண்ணி மூவ் பண்றப்ப நீடில் எப்படி டிஃப்ளெக்ட் ஆச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு டாக்குமெண்ட்டும் கொடுக்குறாரு, செட்டப்பும் தராரு, செஞ்சும் காமிக்கிறாரு. இவ்வளவு சொன்ன ஃபாரடே கடைசியா என்ன பண்றாருன்னா இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி 2 லாவா மாத்திட்டார். ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபர்ஸ்ட் லா என்ன? நீங்க அப்படியே இதை ஸ்டேட்மெண்டா மாத்தணும். whenever the amount of magnetic flux linked with a coil changes, அதுல ஒரு சின்ன அப்டேட், க்ளோஸ்ட் காயில்னு போட்டுருக்காங்க. சில புக்ல சர்க்கியூட்னு கூட சொல்லியிருப்பாங்க, எல்லாம் ஒண்ணுதான். whenever the amount of magnetic flux linked with a closed coil changes an EMF is induced in that coil. நீ in that coil முடிக்கணும், ஏன்னா காயில்ல தான் இஎம்எஃப் வருது. இஎம்எஃப் வந்திருக்கு, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குங்கிறத கால்வனோமீட்டர் ஷோ பண்ணுது. கால்வனோமீட்டர்ல எந்த ரிசல்ட் வரல, கால்வனோமீட்டர் ஜஸ்ட் மெஷரிங் டிவைஸ். மெஷரிங் டிவைஸ் எல்லாமே ரிசல்ட்டை ஷோ பண்ணும்பா, இண்டிகேட் பண்ணும்பா, அது ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. பாருங்களா, மேக்னெட்ல பிளக்ஸ் இருக்கும், அது மாறாது. நீங்க மூவ் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட் காயில்ல லிங்க் ஆகுறது மாறும். இப்படி பிளக்ஸ் லிங்க் ஆகுறது எங்க வேரி ஆனாலும் அந்த இடத்துல இஎம்எஃப். அப்ப காயில்ல தானே வேரி ஆகுது, அப்ப காயில்ல தான் இஎம்எஃப். இதுதான் ஃபாரடேவோட ஃபர்ஸ்ட் லா. அப்ப செகண்ட் லா என்ன?
ஃபர்ஸ்ட் லால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னு சொல்றோம். செகண்ட் லால எவ்வளவு இன்டியூஸ் ஆகுதுங்கிறத ஃபார்முலாவை சொல்றோம். The magnitude of induced EMF is directly proportional to rate of change of magnetic flux linked with that coil. With that coil அப்படின்னு முடிக்கணும். Rate of change of flux சொன்னா கூட நானும் தப்பு தான் போடுவேன். டெஃபினிஷன் லானா அதை கம்ப்ளீட் பண்ணும் கரெக்டா இருக்கு. இதுல ப்ரொபோஷனலை தூக்கிட்டு நீங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் போடலாம். இப்ப நான் வரைஞ்சிருக்கிற டயக்ராம் படி எனக்கு எத்தனை டர்ன் இருக்குன்னா ஒரு 6 டர்ன் இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் ஃபாரடே. இது பெரிய இன்வென்ஷன் பா. ஏன்னா இதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்னா ஜெனரேட்டரை பத்தி படிக்கிறோம். எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டர்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன்ங்கிறது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் இப்ப இந்த கிளாஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஏசியில உட்கார்ந்து இருக்கோம், லைவா இந்த கிளாஸ பாக்குறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் என்ன? எலக்ட்ரிசிட்டி தான். அது இல்லைன்னா எப்படி வேலை செய்யும்? ஓகேதானா? ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு யூபிஎஸ் பேக்கப் எடுத்துக்கிறோம், இல்ல இன்வெர்டர் பேக்கப் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஏன்? மேண்டேட்டரியா இருக்கு எலக்ட்ரிசிட்டி. அந்த எலக்ட்ரிசிட்டியை அதிகமா ப்ரொடியூஸ் பண்ற ஒரு செட்டப் தான் யாரு? ஏசி ஜெனரேட்டர். அது இந்த லா படிதான் வேலை செய்யுது. அப்ப இது எவ்வளவு பெரிய இன்வென்ஷன். ஃபாரடே இதை ஆஃபர் பண்றப்பே நிறைய சயின்டிஸ்டுக்கு புரிஞ்சிருச்சு இது வந்து கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் அப்படின்ட்டு. இத புரிஞ்சுக்கிட்ட மித்த சயின்டிஸ்டுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு பொறாம வருது. ஏன்னா ஃபாரடே கண்டுபிடிக்கிற இடம் எல்லாமே கரெக்டா இருக்கு, சக்சஸ் கிடைக்குது, ரிசல்ட் கிடைக்குது, அடுத்தடுத்து லைனா சொல்றாரு. ஒரு மனுஷன் என்னப்பா ஒரு 80-90 வயசு இருப்பா, இல்ல 100 வயசு இருப்பான். இதுல ஆக்டிவா ஒரு 30 வருஷம் இருப்பாங்க. அந்த 30 வருஷமும் ஃபாரடே சொல்றதெல்லாம் கரெக்டா இருந்தா மிச்சவங்களுக்கு அப்படி இருக்கு, ஒரு மாதிரியா தான் இருக்கும். அதனால சில சயின்டிஸ்ட் அதுல வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஏதாவது ராங் இருக்குமா, இதுல ஏதாவது ஃபெயிலியர் இருக்குமா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தேட ஆரம்பிச்சாங்க. ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா லென்ஸ்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சாரு. ஃபாரடே ஏதாவது பாயிண்ட மிஸ் பண்ணியிருந்தாருன்னா அந்த பாயிண்ட நாம சொல்லிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு ஃபாரடே மிஸ் பண்ண பாயிண்ட கண்டுபிடிச்சு அந்த பாயிண்ட சொல்றாரு. அதுதான் நம்ம லென்ஸ்லாங்கிற பேனர்ல படிக்கிறோம். என்ன பாயிண்ட்? இப்ப மேக்னெட்டை நீங்க அப் அண்ட் டவுன் மூவ் பண்றீங்க. அப்ப மேக்னெட்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் காயில்ல லிங்க் ஆகுறது வேரி ஆகும். ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுறது வேரி ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா காயில்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இது க்ளோஸ்டு காயில். அப்ப இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் கண்டிப்பா என்ன ஆகும்? கரண்டா டிராவல் ஆகும். அதனாலதானே கால்வனோமீட்டரோட நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப கரண்ட் காயில் வழியாகவும் டிராவல் ஆகும். இந்த காயில் யாருன்னா சொலினாய்டு. சொலினாய்டு ஒயரு யார் உடம்புல கரண்ட் பாஸ் ஆனாலும் அவங்கள சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுங்கிறத கிறிஸ்டியன் ஆரஸ்டர் ரொம்ப ஏர்லியராவே சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுக்கு ரிவர்ஸ் தான் ஃபாரடேயோட எக்ஸ்பெரிமெண்ட்னு போன கிளாஸ்ல படிச்சோம். அப்ப அந்த பாயிண்ட் உள்ள வருது. when solenoid have current, solenoid produce magnetic field. That magnetic field will possess north and south pole. நான் ஆல்ரெடி உனக்கு சொலினாய்ட்ல நார்த் சவுத் மார்க் பண்றதுக்கு என் ரூல்னு ஒரு ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன். பெருசா புக்ல இருக்காது, எனக்கு தெரிஞ்சதுனால உனக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த ரூல் படி கரண்ட் என்ட்ரி ஆகுற இடத்துல சவுத் போலு, எக்ஸிட்ல என்னன்னா நார்த் போலு. பியூட்டி என்னன்னா இந்த நார்த் போலு இந்த ஒரிஜினல் மேக்னெட்டோட நார்த்த அப்போஸ் பண்ணும். இதுதான் லென்ஸ் கண்டுபிடிக்கிறார். இந்த வார்த்தை வர்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃப்ரேம் பண்றாரு. அதான் லென்ஸ் தான். The induced current produced in a circuit will flows in a direction that will oppose the cause producing it அப்படிங்கிறார். அதாவது இந்த கரண்ட் வர்றதுக்கு காரணமே யாரு? இந்த மேக்னெட் தான். வந்த கரண்ட் மறைமுகமா ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகி ஒரு புது மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்கி ஒரிஜினல் மேக்னெட்டிக் ஃபீல்ட என்ன பண்ணுது? அப்போஸ் பண்ணுது. இதான் லென்ஸ் சொல்ல வரும். கரண்டோட ஆட்டிடியூட் அப்படிதான் இருக்கு. யாருனால டெவலப் ஆச்சோ அவங்களே எதிர்க்கிற மாதிரி ஒரு செயல்பாட்டை தான் காணும். அதனால அந்த அப்போஸ்ங்கிற வேர்டை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஃபார்முலால ஒரு மைனஸ் ஒன்னு சேர்த்துக்கிட்டாரு லென்ஸ். இதான் லென்ஸ்லாம். ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டா முடிஞ்சிருச்சு. சுவாரஸ்யமா இருக்கு கேட்கறதுக்கு. கரண்ட் போய் அதை அப்போஸ் பண்ணுது அப்படின்ட்டு. நானும் போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், லென்ஸ்லாங்கிறது ஹியூமன் ஆட்டிடியூட் மாதிரிதான். நம்மலாம் நம்ம பேரண்ட்ஸ்னால டெவலப் ஆயிட்டு அவங்கள தானே அதிகமா அப்போஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கரண்ட் இந்த மேக்னெட்னால டெவலப் ஆயிட்டு அந்த மேக்னெட்டே என்ன பண்ணுது? அப்போஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பான். இப்படி லென்ஸ் சொல்றப்ப லென்ஸ் இதை சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கேன்னா எனக்குலாம் உடனே டவுட் உண்டு. இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற டவுட்.
அங்கதான் ஃபாரடேல இருந்து இவர் யூனிக்கா ஒரு பாயிண்ட் சொல்றாரு. ஃபாரடே கரண்ட் டைரக்ஷனை பத்தி சொல்லவே இல்லை. ப்ரொடியூஸ் ஆகுறது எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டினாவே கரண்ட் தான். கரண்ட் டைரக்ஷன் ரிகார்டிங் ஒரு டேர்மும் ஒரு ஃபார்முலாவும் அவர் ஃபாரடே எக்ஸ்பிளைன் பண்ணல. அவர் புத்திசாலித்தனமா இஎம்எஃப்க்கு ஃபார்முலா கொடுத்துட்டு போயிட்டாரு. கரண்ட் டைரக்ஷனை பத்தி ஃபாரடே ஏதாவது சொல்லியிருக்காரான்னு தேடி பார்த்தா ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அந்த பாயிண்ட் ரொம்ப ஜெனரலைஸ்டா இருக்கு. என்ன பாயிண்ட்? நீங்க மேக்னெட்ல நார்த் ஹைலைட் பண்ணி மூவ் பண்ணீங்கன்னா நீடில் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல டிஃப்ளெக்ட் ஆகும் சவுத் ஹைலைட் பண்ணா அப்படின்னு ஒரு பொதுவான பாயிண்ட் தான். எனக்கு ஸ்பெசிபிக்கா இல்ல கரண்ட் டைரக்ஷன் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா இல்ல அப்படா டவுன்வர்டா ரைட் சைடா லெஃப்ட் சைடா அந்த மாதிரி இல்ல. ஆனா லென்ஸோட இந்த வேர்ட் அப்போஸ் இருக்குல்ல, இதை வச்சு நீங்க ஈஸியா கரண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் கரண்ட் டைரக்ஷனே மார்க் பண்ணல, அழிச்சுட்டேன். இப்ப கரண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். எப்படி பார்த்தாலும் இவன் ஒரு மேக்னெட்டா மாறிடுவான். அதான கடைசியா நடக்க போகுது. அப்ப இந்த புது மேக்னெட்டிக் ஃபீல்ட் பழைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணும்? அப்போஸ் பண்ணும். நார்த் என்ன ஆகுது? உள்ள வருது. உள்ள வந்தா அப்போஸ் பண்றதுக்கு இங்க நார்த்தே என்ன ஆகணும்? ப்ரொடியூஸ் ஆகணும். அப்ப இங்க நார்த் ப்ரொடியூஸ் ஆகணும்னா இங்க என்ன வரணும்? சவுத். இது சவுத்னா கரண்ட் எப்படி இருக்கும்? சவுத்ல இன்ஜெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்ப நார்த்ல என்ன ஆகும்? எக்ஸிட் ஆகும். அப்ப நீ இவனை வச்சு இவனை கண்டுபிடிச்சிடலாம், இவனை வச்சு கரண்ட் டைரக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். இதான் லென்ஸ் சொல்ல வர்றது. ஃபாரடே கரண்ட் டைரக்ஷன் ரிகார்டிங் எதுவும் சொல்லல. நான் உங்களுக்கு கரண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். அப்போஸ்ங்கிற வேர்டை பிடிச்சுக்கங்க. அதை வச்சு நீங்க ஈஸியா என்ன பண்ணுங்க, கரண்ட் டைரக்ஷனை மார்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றத நாம இப்ப புரிஞ்சுக்கிட்டு அதுல ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ஒரு ஸ்டைல் அதுல வரும், இன்னொரு ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் தியரி படிச்சுட்டு இன்னொரு ஸ்டைல் பார்க்கணும். அது இல்லாம லென்ஸாவை கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி லான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப பழைய புக்ல நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தேன், அதையும் உனக்கு சொல்லி தரேன். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி லாவுக்கு ஒரு எவிடன்ஸும் நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன். ஏன்னா எவிடன்ஸ் நம்மளுக்கு தியரி எக்ஸாம்ல இம்பார்ட்டன்ட். அதனால அதையும் பார்ப்போம். முதல்ல ஸ்டோரி பார்ப்போம். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி லாவுக்கு என்ன ஸ்டோரி. சும்மா ஒரு கிளாரிட்டிக்காண்டி கால்வனோமீட்டரை தூக்கிட்டு நான் லேம்ப் போடுறேன்ப்பா. நீங்க மேக்னெட்டை அப் அண்ட் டவுன் டு தி காயில் மூவ் பண்றீங்க. அப்ப மேக்னெட்ல இருக்கிற எனர்ஜி காயிலுக்கு போறப்ப நம்மளுக்கு அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது. நீங்க இதுல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுல, லேம்ப் நீங்க கனெக்ட் பண்ணாம அப்படியே விட்டுட்டீங்க. அப்ப அதுல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கல. அதை சேமிச்செல்லாம் வைக்க முடியாது, சேவ் எல்லாம் பண்ண முடியாது. அப்ப இதுல ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜியை நீ யூட்டிலைஸ் பண்றதுக்கு பார்க்கணும். நான் என்ன பண்றேன்னா அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்றதுக்கு லேம்புக்கு அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்குறேன். கொடுத்தா லேம்ப்ல லைட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிடும். லேம்ப் வழியா கரண்ட் பாஸ் ஆனாதானே லேம்ப்ல லைட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். உனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்ப லேம்ப் பிரைட் டார்க்னு க்ளோ ஆகுறது கிளியரா தெரியும். நீயே செஞ்சு பார்க்கலாம். அப்ப லைட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா லேம்ப் வில் கெட்டிங் கரண்ட்னு அர்த்தம். அப்ப அந்த கரண்ட் கண்டிப்பா காயில் வழியா போகும். காயில் வழியா கரண்ட் போச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது திருப்பி மேக்னெட்டா மாறும். அப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நீங்க காயிலுக்கு பாஸ் பண்ணா அகைன் மேக்னெட்டிக் எனர்ஜி கிடைக்குது. கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பார்ப்போம். இதே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி காயிலுக்கு போய் ஜூல்ஸ்ல அப்படி ஹீட் எனர்ஜி வரலாம். அப்ப இருக்கிற எனர்ஜி வேற ஒரு ஃபார்மேட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கு. எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபல்ல இருக்கிற மேஜர் பாயிண்ட் தான், ஒரு எனர்ஜியை உன்னால ப்ரொடியூஸும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. அது ஒரு அப்பியரன்ஸ்ல இருந்து இன்னொரு அப்பியரன்ஸ்க்கு என்ன ஆகும், மாறிக்கிட்டே இருக்கும். அது சூப்பரா நடக்கிற இடம் இது. அதனால லென்ஸ்லா எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபல ஒபே பண்றதுனால இத கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிலான்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்டோரிப்பா. நம்ம சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்னா இந்த மாதிரி ஸ்டோரி எழுதணும், தப்பு கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன நடக்குதுன்னு எழுதிட்டு எவிடன்ஸ் கொடுக்கணும். இப்ப சொன்னா வாயால சொன்னா பத்தாது, இதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம உள்ளுணர்வுக்கு புரியும், அதுவும் பத்தாது. மேத்தமெட்டிக்கல் எவிடன்ஸ் கிளாஸ் எண்ட்ல உனக்கு டெரைவ் பண்ணி காமிக்கும். கிளியரா? குழப்பம் இல்ல? அடுத்து போலால. அடுத்து என்ன, இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த அப்போஸ்ங்கிற வேர்டை ஜஸ்டிஃபை பண்ணி இந்த ஸ்கீம்ல மேக்னெட்டை மூவ் பண்ற ஸ்கீம்ல சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துருவோம். திருப்பி ஒரு சின்ன தியரி ஒண்ணு சொல்லி தரேன், அதை வச்சு சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த எனர்ஜி கன்சர்வேஷனுக்கு ஒரு ப்ரூஃப் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பார்த்துட்டா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ங்கிற நோட்ஸ். எனக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இந்த நோட்ஸ்ல
எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன் இந்த நோட்ஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 20 ப்ராப்ளம் நம்பர் 22 எடுக்கு. A magnet is moving towards a coil with a uniform speed v as shown in figure. State the direction of induced current in the resistor or. கவனிங்கப்பா, இந்த மாதிரி ஒரு காயில் இருக்கு, இதோட ஒரு ரெசிஸ்டார் கனெக்ட் ஆயிருக்கு. இது எக்ஸ், இது ஒய்னு சொல்லியிருக்காங்க. ரெசிஸ்டார்ல ஃப்ளோ ஆகுற கரண்ட் டைரக்ஷன் வேணும். மேக்னெட் வந்து இப்படி இருக்குங்கிறாங்க. மேக்னெட்ல சவுத் போல் நார்த் போல் அவங்க ஆஃபர் பண்ணிட்டாங்க. மேக்னெட் உள்ள போகுதுங்கிறாங்க. நீ லென்ஸ்ல உன இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி யோசிக்கணும். மொத்த ஸ்டோரி எல்லாம் பண்ணாது. மேக்னெட் உள்ள போகுது, அப்ப பிளக்ஸ் லிங்க் ஆகுது, வேரி ஆகுது, அதனால இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆச்சு, அதனால கரண்ட் வந்துச்சு, அந்த கரண்ட் புது மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த புது மேக்னெட்டிக் ஃபீல்ட் பழைய மேக்னெட்டிக் ஃபீல்ட அப்போஸ் பண்ணுதுன்னு இந்த சிஸ்டமேட்டிக் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்தா டைம் வேஸ்ட், தேவையே இல்லை. லென்ஸ் ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ண சொல்றாரு. அப்போஸ் அதான் முக்கியம். அப்போஸ்னா அப்ப என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். அப்போஸ்னா தமிழ்ல எதிர்க்கிறதுன்னு சொல்றது புத்திசாலித்தனம் கிடையாது. இங்க அப்போஸ்னா என்ன அர்த்தம், அந்த மாதிரி அர்த்தம் சொன்னா அது நல்ல எக்ஸ்பிளனேஷனா நான் ஒத்துக்க மாட்டேன். இங்க அப்போஸ்னா என்னன்னா உள்ள வந்தா வரக்கூடாதுன்னு சொல்லணும், வெளியே போச்சுன்னா போக கூடாதுன்னு சொல்லணும். இதுதான் அப்போஸ். குதர்க்கமா இருக்கணும். இப்ப நான் இப்படி பிஹேவ் பண்றேன்னா எப்படி யோசிப்ப, நீ என்னைய பத்தி எப்படி யோசிப்பேன்னு யோசிப்பாரு. நீ உன்னை திட்டி வெளியே அனுப்புறான், வெளியே போறப்ப என்ன சொல்றான், ஏன் வெளியே போற, ஏன் போகாத, உள்ள வா அப்படிங்கிறான். உள்ள வந்தவனே என்ன சொல்றான், ஏன் உள்ள வர, வெளியே போ அப்படிங்கிறான். இந்த மாதிரி யோசிக்கணும். கரெக்ட் தானே? அப்ப இது என்ன ஆகுது, உள்ள வருது. உள்ள வர மேக்னெட்டை நீ என்ன சொல்லணும், வராதேன்னு சொல்லணும். அப்ப இவனோட போல பாரு, இவன் என்ன போல், சவுத். இவனை வர வேணாம்னு சொல்லணும்னா அப்ப நான் இங்க என்ன போல் போடணும், சவுத்து தான் போடணும். அப்பதான் சவுத்தே ரிப்பல் பண்ணி வராதேன்னு சொல்லணும். அப்ப இது சவுத்துனா இது நார்த். சொலினாய்ட்ல கரண்டோட ஃப்ளோ சவுத் எங்க இருக்கும் அங்க என்ட்ரி ஆகும். அப்ப கரண்ட் இதுல என்ட்ரி, இதுல எக்ஸிட். அப்ப இந்த எக்ஸிட் ஆகிற கரண்ட் இப்படிதான் போகும். அப்ப கரண்ட் டைரக்ஷன் இன் ரெசிஸ்டார் இஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். அவ்வளவுதான். நீ இப்படி யோசிச்சிடக்கூடாது, சவுத்னா சவுத் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. அப்படி நான் சொல்ல வரல. அப்போஸ்னா இங்க அர்த்தம் என்ன, when magnets get entry அதை நீ வர விடாம தடுக்கணும், when magnets leaving அதை போக விடாம தடுக்கணும். அதான் அப்போஸ். நீ அப்போஸ்னாவே சவுத்துக்கு சவுத், நார்த்துக்கு நார்த் அப்படின்னு போட்டா அப்புறம் லென்ஸ்ல சுவாரஸ்யம் என்ன இருக்கு? லென்ஸ் அப்படி சொல்ல வரல, செமையா சொல்றாரு அவர். அவர் லென்ஸோட மூளைக்குள்ள போய் நம்ம உட்கார்ந்துகிட்டு அவர் மூளை எப்படி யோசிக்குதோ அதே மாதிரி யோசிக்கும். அப்பதான் இந்த ப்ராப்ளம் தான் ஸ்பாயில் ஆகாம இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்ப ஸ்லோவா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ப்ராபகேட் ஆகுது. முன்னாடி எல்லாம் கேட்காம இருந்தாங்க, இப்ப கேட்க ஆரம்பிச்சு. இதெல்லாம் உனக்கு 2 சான்ஸ் தான் இருக்கு. ஒன்னு எக்ஸ் டு ஒய்னு சொல்லணும், இல்லைன்னா என்ன பண்ணும், ஒய் டு எக்ஸ். ஒன்னு சொன்னா சரியா சொல்லியிருக்கணும், இல்லைன்னா ஃபுல்லாவே தப்பு, ஸ்டெப் மார்க்லாம் எதுவுமே வராது. அதனால கவனமா இருக்கணும். ஓகே, நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 24க்கு போகும். A bar magnet is moved in the direction indicated by the arrow between two coils PQ and CD. Predict the direction of induced current in the coil. 2 காயில் கொடுத்துட்டாங்கப்பா. ஒரு பார் மேக்னெட் 2 காயிலுக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்கு, அது மூவ் ஆகுதுங்கிறாங்க. காயில் நேம்லாம் ஆஃபர் பண்ணிட்டாங்க. இது PQ, இது CD. மேக்னெட் இங்க இருக்கு. மேக்னெட்ல வந்து இது நார்த் போல், இது சவுத் போல். மேக்னெட் இப்படி போகுது. 2க்குமே சைமல்டேனியஸா யோசிக்காத, ஒண்ணா யோசி. இப்ப இந்த காயில பொறுத்தவரை நார்த் என்ன ஆகுது, வெளியே போகுது. இங்க பார்க்கணும், அதுல பார்த்தா புரியாது.
இந்த காயில பொறுத்த வரையும் நார்த் வெளியே போகுது. யார் நோட்ஸ் பாக்காதீங்க, எல்லாரும் இங்க பாருங்க. நம்ம லாஜிக் என்னப்பா, வெளியே போகுதுன்னா என்ன சொல்லணும்? போகாத, உள்ளவான்னு சொல்லணும். நார்த் வெளியே போகுதுன்னா அதை உள்ள வர வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். அப்ப சவுத் போடணும். அப்ப இது சவுத்னா இது யாரு? நார்த். சொலினாய்டுல கரண்ட் டைரக்ஷன் எப்பயுமே எப்படி இருக்கும்? சவுத் டு நார்த் இருக்கும். அப்ப கரண்ட் டைரக்ஷன் ஃபார் காயில் PQ எப்படி இருக்கு? Q டு P இருக்கு. ஓகே, அடுத்து இப்ப இந்த மேக்னெட் வந்து இந்த காயிலுக்கு உள்ள போகுது. உள்ள போனா என்ன சொல்லணும்? போகாத, வெளியே போயிரு அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்றது? அப்ப போல பாரு, போல என்ன இருக்கு? சவுத். அப்படின்னா நீ என்ன பண்ணும்? சவுத் போட்டாதான் ரிப்பல் ஆகும். அப்ப இது சவுத்னா இது நார்த். சொலினா இல்ல கரண்ட் டைரக்ஷன் ஃப்ரம் நார்த் டு சாரி சவுத் டு நார்த். அப்ப ஃப்ரம் C டு D. நீ இப்படி யோசிக்க கூடாது. சவுத்னா சவுத் தானே பொண்ணும், எப்படி சாரி நார்த்னா நார்த் தானே பொண்ணும், எப்படி சவுத் வந்துச்சுன்னு யோசிக்க கூடாது. அது அப்போஸ் கிடையாது. நான் அதுக்குதான் என்னையே உதாரணமா வச்சு சொன்னேன். நான் முதல்ல அப்படி கிடையாது. வெளியே அனுப்பிச்சு விட்டா வெளியே தான், உள்ளே சேர்க்க மாட்டேன். இது அப்படி இல்ல. வெளியே போச்சுன்னா என்ன சொல்லணும்? போகாத, வந்துருன்னு சொல்லணும். உள்ள வந்தா என்ன சொல்லணும்? வராத, போன்னு சொல்லணும். அதை சொல்றதுக்கு நீ என்ன பண்ணணும்? வாயெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா வேலைக்கு ஆகாது. சொல்றதுக்கு நீ போல பார்த்து என்ன போல் போட்டா இட் வில் ரிப்பல் ஆர் அட்ராக்ட் கரெக்டா யோசிச்சு கரெக்டா போட்டு போல்ஸ் மார்க் பண்ணிட்டேன்னா சொலினாய்டுக்கு நான் கொடுத்த டைரக்ஷன் வச்சு ஈஸியா கரண்ட் டைரக்ஷன் சொல்லிடலாம். நீ ரைட் ஹேண்ட் பாம் ரூல்லாம் வச்சு பண்றதுன்னா கஷ்டமா இருக்கும். நான் உனக்கு எண்ட் ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்மூத்தா எடுக்கிறது. கிளியரா? 23வது கொஸ்டின். By Lenz law, use it to predict the polarity of the capacitor in situation given below. ஒரு மேக்னெட்ல நார்த் போல் இங்க இருக்கு, சவுத் போல் இங்க இருக்கு, ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு, சர்க்குலர் காயிலோட எண்ட்ல ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. இது பிளேட் A, இது பிளேட் B. பொலாரிட்டி ஆஃப் கெப்பாசிட்டர் கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப கவனமா இருக்கணும்ப்பா. முதல்ல இது உள்ள போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நார்த் போல் உள்ள வருது. அப்ப நாம என்ன சொல்லணும்? நீ உள்ள வராதேன்னு சொல்லணும். உள்ள வராதேன்னு சொல்லணும். நாம என்ன பண்ணணும்? இந்த பக்கம் நார்த் போடணும், இந்த பக்கம் சவுத் போடணும். இந்த மாதிரி சர்க்குலர் காயில் இருக்குல்ல, சர்க்குலர் காயில், சொலினாய்டு, பார் மேக்னெட், இவங்க எல்லாருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைடு 0 நம்ம சிலபஸ் படி. இன்சைடு மட்டும் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உண்டு. அப்ப இது சர்க்குலர் காயில்னா உள்ள மட்டும் தான் என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். உள்ள இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சவுத் டு நார்த்தா இருக்கும். வெளியே உனக்கு நார்த் டு சவுத்தா இருக்கும். வெளியே தான் 0 ஆச்சு, அதை விட்டுறலாம். அப்ப உள்ள டைரக்ஷன் சவுத் டு நார்த். கரெக்டா? இப்ப நல்லா பாருங்க. இது சர்க்குலர் காயில். போர்ட்ல வரைகிறப்ப எலிப்ஸ் மாதிரி வரையணும். நான் எலிப்ஸ் எனக்கு ஒழுங்காவே வராது, அதனால பார்க்க அசிங்கமா இருக்கும். அதனால நான் இந்த வளையல என்ன பண்றேன்? சர்க்குலர் காயில எடுத்து. இது யாரு? சவுத், இது நார்த். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்சைட் காயில் எப்படி இருக்கும்? சவுத் டு நார்த்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஆல்ரெடி சொன்னதான் இப்ப திருப்பி சொல்றேன். சவுத் டு நார்த் இருக்கு. நீங்க அப்ப ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்ல தம்ப நீங்க என்ன பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபேவரா வைக்கணும். இங்கிட்டு சவுத், இங்கிட்டு நார்த். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபேவரா தம்ப வச்சுட்டேன். கரெக்டா? அப்ப மிச்ச 4 விரல் எப்படி இருக்கு? இப்படி பாஸ் ஆகுதா? இப்படி பாஸ் ஆகுதுன்னா கரண்ட் இப்படி டிராவல் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா மிச்ச 4 விரல் தான் கரண்ட். அப்ப நான் கரண்ட் டைரக்ஷன் மார்க் பண்ணிட்டேன். கரண்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குதோ அது பிளஸ் பிளேட், அப்ப இன்னொன்னு மைனஸ். அவ்வளவுதான். கரெக்டா வைக்கணும்ப்பா. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் உள்ள வருது. ஏற்கனவே நம்மளுக்கு அது தேவைப்படல, என் ரூல் தேவைப்படுச்சு. அதை வச்சு டீல் பண்ணிட்டோம். அதே ஸ்டைல் தான், ஆனா கொஞ்சம் மாறும். கொஞ்சம் நீ தப்பா யோசிச்சாலும் தப்பாயிடும். கரெக்டா வைக்கணும். சர்க்குலர் காயில் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு சர்க்குலர் காயில் உன் கையில இல்லையா, இதை சர்க்குலர் காயிலா வை. இப்ப இந்த விரலையே சர்க்குலர் காயில் மாதிரி வை. எப்படி இருக்குன்னு பாருங்க. இது சவுத், இது நார்த். அப்ப இப்படி வை. மிச்ச 4 விரல் இப்படி போகுது. கரெக்டா செட் பண்ணு. 12th படிக்கிறோம்ப்பா, செட் பண்ணணும். புரியல, தெரியல, நான் ஸ்லோல நிறைய படிக்க மாட்டேன் அப்படின்னு அட முடியும். படிக்கிறது. அப்ப எப்பதான் நம்ம ஐக்கியூல உள்ள ரைஸ் பண்ணிடுறோம். ஸ்மார்ட்டா தான் திங்க் பண்ணும். டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு எனக்கு இதே ஸ்டைல்ல இன்னொரு கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்டடா. 20வது கேள்வி. Figure shows a current carrying solenoid moving towards conducting loop
ஃபைண்ட் தி டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் இன் தி லூப். ஒரு சொலினாய்டு வச்சிருக்காங்கப்பா, அதுல கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது. இங்க ஒரு சர்க்குலர் லூப் இருக்கு. கண்ணு இங்க இருக்கிற மாதிரி ஐயோட பொசிஷன் கொடுத்திருக்காங்க. சர்க்குலர் லூப்ல கரண்ட் டைரக்ஷன் கேக்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல சொலினாய்டுல நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட கண்டுபிடிங்க. சொலினாய்டை பொறுத்தவரையும் கரண்ட் எங்க என்ட்ரி ஆகுதோ அங்க சவுத், அப்ப இது நார்த் ஆயிரும். உள்ள போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப லென்ஸ்லா ஸ்கீமுக்குள்ள வாங்க. உள்ள போச்சுன்னா என்னப்பா சொல்லணும்? வரக்கூடாதுன்னு சொல்லணும். வரக்கூடாதுன்னு சொன்னா அதை தள்ளி விடணும் வெளியே. அப்ப ரிப்பல் பண்ணணும். ரிப்பல் பண்ணா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சவுத் போடணும், இங்க நார்த் போடணும். சர்க்குலர் காயில பொறுத்தவரை இன்சைட் சர்க்குலர் காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்னப்பா? சவுத் டு நார்த். இப்ப இதான் சர்க்குலர் காயில். சவுத் இந்த பக்கம் இருக்கு, நார்த் அந்த பக்கம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணும்? சவுத் டு நார்த்துக்கு ஃபேவரா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலோட தம்ப வைக்கணும். வச்சுட்டேன். மிச்ச 4 விரல் கரண்ட் டைரக்ஷனை காமிக்குது. இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா கிளாக் வைஸ்லாம் இருக்கு. ஆனா அந்த பக்கத்துல இருந்து பார்க்க சொல்றாங்க. அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். இந்த ஐ பொசிஷன் கொடுக்கலன்னா நம்ம இந்த மேக்னெட் எங்க இருக்கோ அங்க இருந்தா பார்க்கணும். ஐ பொசிஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஐ பொசிஷன்ல இருந்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் இவன் எங்க இருக்கானோ அங்க இருந்தா யோசிச்சோம் எல்லா ப்ராப்ளத்துல. இப்ப என்ன பண்ணும்? இப்பயும் இவன் எங்க இருக்கானோ அங்க இருந்து யோசிச்சுட்டு கடைசியா மாத்திடுது. பொசிஷன் ஆஃப் ஐ கொடுத்தாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரே ஸ்டைல் பா. ஜஸ்ட் ஹைலைட் தி வேர்ட் அப்போஸ், அவ்வளவுதான். இப்ப இதே மாதிரி இன்னொரு ஸ்டைல் உனக்கு நடத்தணும். நான் நேரடியா ப்ராப்ளத்துக்குள்ள போனா நீ அன்ஈஸியா ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதுக்கு ஒரு தியரி எக்ஸ்போசர் கொடுக்குறேன். எப்படி இதுக்கு ஒரு தியரி எக்ஸ்போசர் படிக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கு ஒரு தியரி எக்ஸ்போசர் டெவலப் பண்ணும். இது ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம பார்த்தது ஓகே ஆயிரும், உனக்கு பிரச்சனை வராது. அடுத்து பார்க்க போறதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவார். அதனால நல்லா தெளிவா கவனிச்சுக்கோ. சிம்பிள் தான், அதே அப்போஸ்ங்கிற வேர்ட் தான். ஒரு காயில் ஒண்ணு எடுத்துக்கோ, ரெக்டாங்கிள் ஷேப்ல. இதுல ஒரு மூவபிள் ராட் ஒண்ணு பிக்ஸ் பண்றான். ராட் அட் ஏபிங்கிற பொசிஷன். எக்ஸ்டர்னலா மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட் பண்றேன் இன்டு தி போர்டு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல. இன்டு தி போர்டுனா கிராஸ் போட்டுக்கலாம். இது மூவபிள் ராடு தானே. ராட நான் ரைட் சைட்ல மூவ் பண்ணிட்டேன் வித் வெலாசிட்டி v. இங்க இருக்கிற ராடு இப்ப இங்க வந்துருச்சு. இதை ஏ டாஸ் பி டாஸ்னு எழுதுறான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு தி போர்டு அதை மார்க் பண்ணிட்டேன். முதல்ல ஸ்டோரி படிச்சிருவோம், அப்புறம் லென்ஸ் மாதிரி யோசிப்போம். பாருங்களேன், ராடு இங்க இருக்கிறப்ப இந்த அளவுக்கு தான் ஏரியா இன்வால்வ் ஆகும். ராடு இங்க வரப்ப ஏரியா ஜாஸ்தி ஆகுது. யாரோட ஏரியா? காயிலோட ஏரியா. ஏரியா இன்க்ரீஸ் ஆகுறப்ப அந்த ஏரியால லிங்க் ஆகின ஃபீல்டு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப பாரடைஸ் லா படி ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் க்ளோஸ்டு காயிலுங்கிறதுனால அதுலயே கரண்டா ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் ஒரு புது மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கும். அந்த புது மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஒரிஜினல் மேக்னெட்டிக் ஃபீல்டை என்ன பண்ணா லென்ஸ் லா படி அப்போஸ் பண்ணும். இது ஸ்டோரி. இனிமேல் ஸ்டோரி தேவை. ஃபீல்டு தானே காசு. அவன் என்ன ஆயிருக்கான்? இன்க்ரீஸ் ஆயிருக்கான். அப்ப காசு இன்க்ரீஸ் ஆகும். லென்ஸ் லா ஸ்கீம் படி அப்போஸ் பண்ணணும். காசு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டிக்ரீஸ் பண்ணு, அதான் அப்போஸ் பண்றது. டிக்ரீஸ் ஆகுதுன்னா இன்க்ரீஸ் பண்ணு, அதான் அப்போஸ். ஏற்கனவே மேக்னெட்டை மூவ் பண்றதுல உள்ள வந்தா வரக்கூடாதுன்னு சொல்லணும், வெளியே போனா போகாதுன்னு சொல்லணும். அதுதான் அப்போஸ்க்கான அர்த்தம். அந்த இடத்துல இந்த இடத்துல அப்போஸ்க்கான அர்த்தம் என்ன? ரைஸ் ஆயிடுச்சுன்னா டவுன் பண்ணும், டவுன் ஆயிடுச்சுன்னா ரைஸ். இப்ப ஏற்கனவே ஃபீல்டு இவ்வளவு இருக்குப்பா, இப்ப என்ன இருக்கு? ஃபீல்டு ஜாஸ்தியா இருக்கு. அப்ப ஃபீல்டுங்கிற காசு என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எந்த டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அடுத்து பார்க்கணும், அதான் முக்கியம். எந்த டைரக்ஷன்? இன்டு தி போர்ட். நம்பர் லாஜிக்ல இங்க 3ன்னு வச்சுக்குவோம் இந்த டைரக்ஷன்ல. இப்ப இந்த டைரக்ஷன்லயே 5 மாறிடுச்சு. 3 will be increased as 5. அப்ப காசு இன்க்ரீஸ் ஆகுது. லென்ஸ் லா ஸ்கீம் படி காசு அப்போஸ் பண்ணும். அப்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீ என்ன பண்ணும்? டிக்ரீஸ் பண்ணும். 5 டிக்ரீஸ் பண்ணி 4 மாத்தனா நீ என்ன பண்ணும்? புது ஃபீல்ட ஆப்போசிட்ல போடும். ஆப்போசிட்ங்கிறது டாட். அப்ப இந்த பக்கம் புதுசு வரும். அப்பதான் அந்த பக்கம் ரைஸ் ஆகுறது, இந்த பக்கம் ப்ரொடியூஸ் ஆனதுனால டிக்ரீஸ் ஆகும். இப்ப இதெல்லாம் சர்க்குலர் ரெக்டாங்குலர் காயில் தானே. இவங்க எல்லாருக்கும் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்.
தம்ப் ரூல் படி தம்பு தான் யாரு? மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு புதுசா அவுட் ஆஃப் போர்டு. மிச்ச 4 விரல் அப்ப என்ன பண்ணும்? கரண்ட் டைரக்ஷன் மார்க் பண்ணும். அப்ப கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். இப்படிதான் கண்டுபிடிக்கும். ஸ்டோரியா யோசிப்போம். when I'm moving the movable rod in outward, the area of the coil is increased, so that the magnetic field linked with the coil also increased. According to Faraday's law, the field get increased in coil, then the EMF is induced in the coil. The EMF induced in the coil will flows as current in that coil as it is closed coil. The current will induce new magnetic field. That new magnetic field opposes the original magnetic field. அப்படின்னு ஸ்டோரியா சொல்றதுனால என்ன பயன்? ஒரு பயன் இனிமேல் கிடையாது. நீ எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு ஸ்டோரி சொல்லலாம். மார்க் பண்றதுக்கு லென்ஸோட அந்த கீவேர்ட் போதும். ரைஸ் ஆகுதா டவுன் பண்ணும். எப்படி டவுன் பண்றதுன்னு யோசி. அப்ப எந்த பக்கம் ரைஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாதானே டவுன் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகேவா? உதாரணத்துக்கு ஒரு தராசு இருக்குப்பா, இந்த பக்கம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அப்ப நீ என்னப்பா பண்ணணும்? இங்கிட்ட இருந்து எடுத்தெல்லாம் போட முடியாது. நீ என்ன பண்ணணும்? இங்கிட்டு போட்டாதான் என்ன ஆகும்? இது வந்து குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி பண்ணணும். இப்ப நான் உதாரணத்துக்குன்னு ஒரு உதாரணம் சொல்றேன்ல, இந்த உதாரணம் என்ன உதாரணமா வேணாலும் நீ வச்சுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. நம்பர் லாஜிக் எது இல்ல, நீ யோசி. இப்ப யோசிச்ச மாதிரி யோசி. உள்ள அதிகமாயிட்டே இருக்கு, அப்ப அவனை குறைச்சு விடு. அப்ப என்ன பண்ணுவேன்? அதான். இல்ல கைத்த பிடிச்சி இருக்கிறோம், அந்த மாதிரி யோசி. ஒரு பக்கம் நிறைய பேர் வந்துட்டாங்க, அப்ப என்ன பண்ணுவேன்? நீங்க ஆப்போசிட்ல இன்னும் கொஞ்சம் பேரை தானே போடுவேன். அந்த மாதிரி யோசி. நீ ஆட்களை சேர்க்கிற மாதிரி யோசி. ஏதோ ஒரு வகையில யோசி. நிறைய எக்ஸாம்பிள் இருக்குப்பா, யோசிக்கலாம். நீ ஆனா என்ன பண்ணக்கூடாது? இந்த பக்கம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்களா, நீ உடனே என்ன சொல்லக்கூடாது? நான் இந்த பக்கம் கம்மியா இருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்டிமேட்டா தான் இந்த பக்கம் கம்மி ஆகணும். அதுக்கு நீ என்ன பண்ணும்? அந்த பக்கத்துல நிறைய பேரை போட்டா இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்கா கம்மியான மாதிரி தோணும். அப்படி யோசிக்கணும். அதான் நான் சொல்றேன். காஸ் கெட் இன்க்ரீஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் போர்டு இன்டு தி போர்டு. அப்ப காசை டிக்ரீஸ் பண்றதுக்கு நீ அவுட் ஆஃப் போர்ட்ல போடு. நீ இப்படி யோசிச்சிடக்கூடாது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிராஸா அப்ப டாட் போடணும், டாட்னா கிராஸ் போடணும், அப்படி யோசிச்சிடக்கூடாது. அது வேலைக்காக. இன்க்ரீஸ்னா டிக்ரீஸ், டிக்ரீஸ்னா இன்க்ரீஸ், அப்படிதான் யோசிக்கும். ஒரு கேஸ்ல எல்லாமே புரிஞ்சிடாது. இன்னொரு கேஸ் எடுப்போம். ராட உள்ள கொண்டு போ. ராட உள்ள கொண்டு போனா என்னப்பா ஆகும்? காசு டிக்ரீஸ் ஆயிடும். ஏன்னா ஏரியா சின்னதாகிறதுனால காசு என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும். முதல்ல காசை வரைஞ்சிருக்கும். காசோட டைரக்ஷன் இன்டு தி போர்ட். இன்டு தி போர்ட்ல என்ன ஆகுது? குறையுது. லென்ஸ்லா ஸ்கீம் படி நீ என்ன பண்ணும்? அப்போஸ் பண்ணும். ஏற்கனவே இங்க 3 இருந்தது, இப்ப இங்க 2ன்னு மாறிடுச்சு. இவனை திருப்பி 3ஆ மாத்தணும். அப்படின்னா என்னப்பா பண்ணும்? எந்த டைரக்ஷன்ல 2 இருக்கோ அங்கிட்டே இன்னொன்னு கொடுத்தாதான் என்ன ஆகும்? 3ஆ மாறும். அப்ப புது ஃபீல்டும் கிராஸ் தான். ஓகே தானே? இங்கிட்டு குறைவா இருக்குப்பா தராசுல, அப்ப நீ இங்கிட்டு தான் சேர்க்கணும். இங்கிட்டு கூட இருந்தா என்ன பண்ணும்? இங்கிட்டு பேலன்ஸ். அந்த மாதிரி யோசிக்கணும். இப்ப அந்த கைத்த பிடிச்சி இருக்கிற லாஜிக்ல யோசிச்சு பாரு. இந்த பக்கம் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணும்? குறைஞ்ச சைட்ல தான் ஆட்கள் அனுப்பிச்சு விடணும். அப்ப அதே சைட்ல அனுப்பு. ஸ்மார்ட்டா திங்க் பண்ணு. ஓகே தானே? இதான் லாஜிக். நீ வந்து கிராஸ்ன்னு இருந்தா டாட், டாட்ன்னு இருந்தா கிராஸ், அப்படி அது வேலைக்காக அதை மாட்டிக்குவ. நீ இப்ப நான் நடத்தினதை வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடலாம், இதான் க்ளூ அப்படின்னா முடிவுக்கு வர முடியாது. உன்னோட க்ளூ லென்ஸ் சொல்ற க்ளூ தான், அப்போஸ் தான். அவரே நல்ல க்ளூ கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நீ புதுசாலாம் என்ன பண்ண முடியாது? க்ளூ ஜெனரேட் பண்ண முடியாது. அந்த பக்கம் குறையுது, பரிதாபமா இருக்கு, அங்கிட்டு கொஞ்சம் கூட, அவ்வளவுதான். அந்த பக்கம் கூடிட்டு இருக்கு, பொறாமையா இருக்கு, தளர்த்து, அவ்வளவுதான். அப்ப யோசி, எந்த பக்கம் கூடுது, எந்த பக்கம் குறையுது? குறைஞ்சா தானம் பண்ணு, அதிகமா இருந்தா திருடிடு, அவ்வளவுதான். அந்த மாதிரி லாஜிக்ல யோசி. இப்ப நான் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சொல்றேன், உனக்கு எது செட் ஆகுதோ அதை வச்சுக்கோ. ஆனா கரெக்டா பண்ணு. இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து கொஞ்சம், அந்த எக்ஸாம்பிள் இருந்து கொஞ்சம்னு வச்சு நீ புது செட்டிங்ஸ் போட்டுறாரு. இப்ப பாருங்க, காசோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, சாரி புது ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? இன்டு தி போர்டா. அப்ப அதுக்கு ஃபேவரா தம்ப வைங்க, மிச்ச 4 விரல் கரண்ட் டைரக்ஷன்ல காமிக்கும். அப்ப கரண்ட் வில் பி இன் கிளாக். இது நான் வந்து உனக்கு ஆஃபர் பண்ற ஒரு தியரி. இப்ப இந்த தியரி லாஜிக்ல ப்ராப்ளம் பார்க்கணும். ஏற்கனவே மேக்னெட்டை மூவ் பண்றதுல ஒரு லாஜிக் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு. அதே மாதிரி இப்ப இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரைஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதுங்கிறது ஏதோ ஒரு வகையில அவங்க நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுவாங்க. ரைஸ் ஆகுதா இல்ல
டவுன் ஆகுதான்னு பார்த்து லென்ஸ் லா ஸ்கீம் படி ரைஸ் ஆகுதுன்னா டவுன் பண்ணி விடணும், டவுன் ஆகுதுன்னா ரைஸ் பண்ணி விடணும். எப்படி டவுன் பண்ணி விடுறது, எப்படி ரைஸ் பண்ணி விடுறதுன்னு யோசிச்சு ஃபீல்டு காஸ் அப்போஸ் பண்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரூல் அப்ளை பண்ணி ஆன்சர் ப்ராப்ளம் பார்ப்போம். பார்த்தா புரியும். 18th ப்ராப்ளம். If the current I flowing in the straight conducting wire as shown in the figure decreases, find out the direction of induced current in the metallic square loop placed near it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 minute. ஒரு லாங் ஒயர் இருக்கு, அதுல இந்த டைரக்ஷன்ல கரண்ட் பாஸ் ஆகுது, பக்கத்துல ஒரு மெட்டாலிக் லூப் இருக்கு, இதுல இன்டியூஸ் ஆகிற கரண்ட் டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. இப்ப இந்த ஒயர் வழியா கரண்ட் பாஸ் ஆகுதா, அப்ப இந்த ஒயர் மேக்னட்டா மாறும். அப்ப அதை சுத்தி மேக்னட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அந்த மேக்னட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே ரைட் ஹேண்ட் தம்ப் டூல் தான். ஆனா இப்போ ஒரு சின்ன மாற்றம். தம்ப் யாருன்னா கரண்ட், மிச்ச 4 விரல் யாரு? மேக்னட்டிக் ஃபீல்ட், ஸ்ட்ரைட் ஒயருக்கு. அப்ப அந்த மேக்னட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஃபார்தர் லூப் எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். ஃபார்தர் லூப் இன்டு தி போர்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப இன்டு தி போர்டுனா கிராஸ். கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது, அப்ப மேக்னட்டிக் ஃபீல்டும் டிக்ரீஸ் ஆகும். கொஸ்டின் படி கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னட்டிக் ஃபீல்ட் டிக்ரீஸ், கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னட்டிக் ஃபீல்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப காஸ் மாறுது. ஓகே தானே? அப்ப ஃபீல்டு மாறுது. ஃபீல்டு மாறுச்சுன்னா இஎம்எஃப் கரண்ட் அதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட் கான்ஸ்டன்ட்னா ஃபீல்டு எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா வரும். அப்ப இஎம்எஃப் கரண்ட் வராது. அப்ப கான்ஸ்டன்ட் கரண்ட் கிவன்ல இருந்ததுன்னா நீ ஈஸியா 0ன்னு ஆன்சர் போட்டு போயிடலாம். கான்ஸ்டன்ட் கரண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒண்ணு டிக்ரீஸ் ஆகுது இல்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு காஸ் என்ன ஆகுது, காசோட டைரக்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப என்னப்பா நடந்திருக்கு? லாங் ஒயர்ல கரண்ட் பாஸ் ஆகுது, அதுக்கு ஃபேவரா தம்ப வைக்கிறேன். மிச்ச 4 விரல் மேக்னட்டிக் ஃபீல்டை இண்டிகேட் பண்ணும். மேக்னட்டிக் ஃபீல்ட் டு தட் லூப் இன்டு தி போர்டுன்னு இருக்கு. கரண்ட் குறையிறதுனால மேக்னட்டிக் ஃபீல்ட் ஃபார் தட் லூப் குறையுது. இவன் தான் காசு குறையிறான். லென்ஸ்லா அப்படி காசு அப்போஸ் பண்ணும். குறைஞ்சா என்ன பண்ணும்? ரைஸ் பண்ணும். இந்த பக்கமா அவனுக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, பார்க்க பரிதாபமா இருக்கு. அப்ப அவனுக்கு அந்த சைடே தான் நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் ரைஸ் ஆகும். அப்ப புது ஃபீல்டு யாரு? கிராஸ் தான். கிராஸ்னா இப்ப திருப்பி லூப் வந்துருச்சு. லூப்னா ரைட் ஹேண்ட் தம்ப் டூல்ல இது யாருப்பா? மேக்னட்டிக் ஃபீல்ட். இவன் 4 பேர் யாருன்னா 4 விரல் யாருன்னா கரண்ட் டைரக்ஷன். நம்ம மேக்னட்டிக் ஃபீல்ட் இன்டு தி போர்டு வச்சுட்டா கரண்ட் டைரக்ஷன் கிளாக் வைஸ்ல இருக்கு. இது ஸ்மால் ஐனா இது கேபிட்டல் ஐன்னு போடுங்க, இது கேபிட்டல் ஐனா அது ஸ்மால் ஐனா. கரெக்டா ஆர்டரா யோசிக்கணும். அன்வான்டா மொத்த ஸ்டோரியும் உள்ள எடுத்துட்டு வரக்கூடாது. பாரடேல இஎம்எஃப் வந்துருச்சு கரண்ட் அப்படின்னு எடுத்துட்டு வராது. அது சில நேரம் நானே நடத்துறப்ப அது மாதிரி சொல்லிடுவோம்ப்பா. அதுல இருந்து எல்லாரையும் குழப்பி வெளியே எடுத்துட்டு வர்றதுக்குள்ள போதும் நான் இப்ப சொல்றது இல்லை. இப்ப நான் எப்பயுமே தெளிவாதான் இருப்பேன். இப்ப இன்னும் அது தெளிவா வந்து ரிஜிஸ்டர் ஆகுற மாதிரி சொல்றேன். முடிஞ்ச வரையும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் அடுத்தடுத்து நடத்த போற ப்ராப்ளத்திலையும் நான் ஏற்கனவே இப்ப தியரியா ஒண்ணு நடத்தினால அதுலயே எதையும் மாத்தியெல்லாம் என்னால சொல்ல முடியாது. ஏன் நான் எப்படி மாத்தி சொல்ல முடியும்? நான் லென்ஸ்லாவை தானே ஃபாலோ பண்ணுவேன். அப்போ ஒரே விஷயத்தான் நான் சொல்ற மாதிரி இருக்கும். ரூலை கரெக்டா வைப்பேன். இது லாங் ஒயர்னா கரெக்டா செட் பண்ணுவேன், லூப்னா கரெக்டா செட் பண்ணுவேன், இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்ப்பேன். இந்த பக்கம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பக்கமே கொடுத்துரு, அப்பதான் கூடும். இந்த பக்கம் கூடிருச்சு அப்படின்னா ஆப்போசிட்ல சிந்தி செயல்படும். ஓகே தானே? அடுத்து வந்து எனக்கு வந்து ப்ராப்ளம் நம்பர் 21 இருக்கு. இதே ஸ்டைல்ல இன்னொன்று. A conducting loop is kept above a current carrying wire PQ as shown in figure. Depict the direction of the current induced in the loop when the current in the wire PQ is constantly increasing. Constantly increasing na constant increase அப்பா. உன்னை குழப்பறதுக்காண்டி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொடுப்பாங்க. கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீசிங்னா இன்க்ரீசிங் தான். கான்ஸ்டன்ட்லிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா யூனிஃபார்ம்லி அப்படிங்கிறத மீன். யூனிஃபார்ம்லி இன்க்ரீசிங்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு 2 வீலரை நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன், ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன், ஸ்பீடை ரைஸ் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். யூனிஃபார்மா பண்ண என்ன பண்ணும்? அப்படியே ஸ்மூத்தா ரைஸ் பண்ணும்.
அதான். ஆனா ரைசிங். அதனால இந்த கான்ஸ்டன்ட்லி, யூனிஃபார்ம்லி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்தா என்ன ஆகாது, கன்ஃபியூஸ் ஆகாது. இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா அதான் பார்க்கணும். கீழே ஒரு ஒயர் இருக்கு, அதுல கரண்ட் பாஸ் ஆகுது, இந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. லூப்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் கரண்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கும். முதல்ல இது லாங் ஒயர். லாங் ஒயரை பொறுத்தவரையும் தம்பு தான் கரண்ட். அப்ப கரண்ட்டுக்கு பவரா தம்பை வச்சாச்சு. மிச்ச 4 விரல் லூப்புக்கு எப்படிப்பா இருக்கு, அவுட் ஆஃப் போர்டுன்னு இருக்கு. அவுட் ஆஃப்னா டாட், அப்ப டாட் வச்சிருங்க. கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த ஃபீல்டு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இவன் தான் காஸ். காஸ் என்ன ஆகுறான், அதிகமாகறான். எந்த பக்கம் அதிகமாகறான், இந்த பக்கம் அதிகமாகறான். அதிகமானா லென்ஸ்லா கான்செப்ட் படி அவன் என்ன பண்ணும், குறைச்சு விடணும். இந்த பக்கம் ஜாஸ்தி ஆகுறான்னா நீ என்ன பண்ணும், அந்த பக்கத்துல புதுசு போட்டாதான் குறையும். அப்படின்னா நீ என்ன பண்ணும், இந்த 4 விரல கரண்ட் ஆகும், இவன் என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டாவும் பார்க்கணும் லூப் செட்டப்புக்கு. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் நியூ இஸ் இன்டு தி போர்டு. அப்ப கரண்ட் என்ன ஆகுதுன்னா இப்படி இருக்கு, கிளாக் வைஸ். புரியுதா? நீ இந்த கயிறு எழுக்கிற எக்ஸாம்பிள் வச்சுக்கப்பா. இப்ப கடைசியா நடத்தின பேட்ச் கூட நான் அதை சொல்லல, இப்போ உனக்கு தான் சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் கூடிக்கிட்டே இருக்கான், இந்த பக்கம் நிறைய பேர் இருக்கான். அப்ப நீ என்ன பண்ணும், அந்த பக்கத்துல ஆளை ஏற்றணும். அந்த மாதிரி யோசி. எனி ஒன் எக்ஸாம்பிள் வில் ஆப் ஃபார் யூ அப்படிங்கறத நீ யோசிச்சு நீ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன கரெக்டா டிராவல். கிளியரா? முடிச்சாச்சு. அடுத்து என்ன, கொஸ்டின் நம்பர் 19. A magnetic flux passes perpendicular to the plane of the circuit and is directed into the paper. If the magnetic flux varies with respect to time as per following relation, psi is equal to 2t cube plus 3t square plus 8t plus 5 milliweber. What is the magnitude of induced EMF in the loop when t is equal to 3 seconds? Find out the direction of current through the circuit. கவனி. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இஎம்எஃப் கண்டுபிடிச்சிடும். அப்புறம் லென்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி கரண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறத யோசிக்கலாம். இஎம்எஃப் ஓட ஃபார்முலா மைனஸ் n இன்டூ டிசை பை டிடி. மேக்னிடியூட்னு சொல்றதுனால மைனஸ் தூக்கிட்டேன். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுக்கலன்னா அதையும் விட்டுறலாம். டி பை டிடியை ரீடைன் பண்ணிட்டு ஃபிளக்ஸுக்கு பதில் அந்த ஈக்குவேஷன் ஃபில் பண்ணிட்டேன். 2t கியூப் பிளஸ் 3t ஸ்கொயர் பிளஸ் 8t பிளஸ் 5 மில்லி வெப்பர்னு இருக்கு. அப்ப மில்லிய ஞாபகம் வச்சுக்கோ, கடைசியா சேர்த்துக்கலாம். இப்ப இதை டிஃபரன்சியேட் பண்ணும். ஏன்னா இந்த இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, டிஃபரன்சியேட் தட் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி சொல்லுது. அப்ப டிஃபரன்சியேட் பண்ணா 6t ஸ்கொயர் பிளஸ் 6t பிளஸ் 8 வந்துடும். 5 பண்ணா 0 ஆயிடும். t 3 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணும். அப்ப 9 into 6 54 வந்துடும். இது ஒரு 18, இது ஒரு 8 வரும். 54 பிளஸ் 18 72, 72 பிளஸ் 8 80. இஎம்எஃப் ஓட யூனிட் வோல்ட், மில்லி இருக்கிறதுனால மில்லி வோல்ட்னு எடுத்துக்கலாம். சுருக்கமா எம்பின்னு எழுதுனா முடிஞ்சிருச்சு. இது சாதாரண விஷயம். ஏன் இது சாதாரண விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு 2-3 ப்ராப்ளம் போன கிளாஸ்ல நம்ம பார்த்தாச்சு. போன கிளாஸ்ல எல்லா ஸ்டைல் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் கவர் பண்ணிருக்கோம். இப்ப அடுத்து என்ன, அவங்க ஒரு லூப் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த லூப் பார்க்க ஒரு கூரை வீடு மாதிரி இருக்கு. லூப்போட லுக் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சின்ஸ் இட் இஸ் லூப், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு தி போர்டுங்கிற டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் காஸ். இவன் இன்க்ரீஸ் ஆகுறானா டிக்ரீஸ் ஆகுறான்னு இப்ப தெரிஞ்சுக்கிறணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் பிளக்ஸ், அதோட ஈக்குவேஷன்ல எல்லாமே பிளஸ் தான் இருக்கு. அப்ப டைம் அதிகமாக அதிகமாக பிளக்ஸ் என்ன ஆகும், அதிகமாகும். அப்ப காசு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணும், ஆப்போசிட்ல போட்டாதான் டிக்ரீஸ் ஆகும். அப்ப புது ஃபீல்டு டாட். டாட்னா அவுட் ஆஃப் போர்டு. அப்ப புது ஃபீல்டுக்கு ஃபேவரா தம்ப வச்சுட்டு அவுட் ஆஃப் போர்டு. மிச்ச 4 விரல் கரண்ட் டைரக்ஷனை காமிக்கும். தென் இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அவ்வளவுதான். ஓகே தானே? இதோட ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சிருச்சுப்பா. நான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு ஒரு விஷயம் சொன்னால அதுக்கு ஒரு ப்ரூஃப் பார்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா போர்டு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கறாங்கன்னு சொல்லியிருந்தால இப்ப அந்த ப்ரூஃப் தான் பார்க்க போறோம். கொஞ்சம் நோட்ஸ் எடுக்காம, நோட்ஸ் திருப்பாம கவனிங்க. நான் ஒரு ரெக்டாங்குலர் லூப் ஒண்ணு எடுத்துக்கிறேன்.
லூப்போட சைடு லென்த்தை எல்லுன்னு போட்டுக்கிறான். எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டு தி போர்டு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல செட் பண்ணிருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த கேப் இல்ல அந்த லென்த்தை எக்ஸ்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? இந்த லூப்பை வெளியே புல் பண்றேன் வித் வெலாசிட்டி v, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில வெளியே இழுக்கிறேன். லூப்பை வெளியே இழுத்தா என்னப்பா ஆகும்? ஏரியா ஆஃப் லூப் இன்வால்வ்டு வித் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறும். கரெக்ட் தானே? எப்படி இப்ப இருக்கிற அமைப்பு படி பார்த்தா இந்த அளவுக்கு ஏரியா இன்வால்வ் ஆகுது. இன்னும் நீ வெளியே எடுத்துட்டா என்ன ஆயிருந்தா ஏரியா குறைஞ்சிரும். ஏரியா குறையிறப்ப அதுல லிங்க் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்? குறையும். பாரடைஸ் லா படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் குறைஞ்சிச்சுன்னா உனக்கு என்ன ஆகும்? இஎம்எஃப் வரும். இப்ப பாரடைஸ் லா படி இஎம்எஃப் கண்டுபிடி. பாரடைஸ் லா படி இஎம்எஃப் ஓட ஃபார்முலா என்னப்பா? n into dψ/dt தான். நீ மைனஸ் சேர்க்க கூடாது. ஏன்? லென்ஸ்லா வந்தாதான் மைனஸ். நம்ம இன்னும் லென்ஸ் லாக்குள்ள போகல. லூப்னு சொல்லிட்டதுனால நம்பர் ஆஃப் டைம்ஸ் தூக்கிட்டேன். பிளக்ஸோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்னப்பா ஃபார்முலா? BA cos θ. ஹெல்டு பர்பெண்டிகுலர்ங்கிற ஆஸ்பெக்ட்ல இந்த cos θவையும் தூக்கிட்டேன். ஓகே தானே? அப்ப வெறும் BA தான். B மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படியே வச்சுக்கிறான். ஏரியா வேணும். ஏரியா என்னது? இது லென்த், இது பிரெத், மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிடும். அப்ப LX. இவன் அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்ப E is equal to d/dt BLX வந்துடும். BL வெளியே எடுத்துட்டேன். அப்ப dx/dt வரும். dx/dtங்கிறது லூப்போட வெலாசிட்டி. போன சாட்டர்டே நம்ம சில விஷயங்கள் படிச்சுட்டு கன்க்ளூஷன் ஒன்னு எழுதணும். இதே நோட்ஸ்ல 3வது ஷீட்ல நீ எழுதியிருப்ப. அந்த கன்க்ளூஷன்ல 3rd பாயிண்ட் எடு. நீங்க எழுதிருப்பீங்க, உங்க ஹேண்ட் ரிட்டனா இருக்கும். போன சாட்டர்டே வந்தீங்களா? சாட்டர்டே நீங்க வந்தீங்க, சண்டே தான் வரல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், எனக்கு ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. தேர்ட் பாயிண்ட் எடுத்தாச்சா? அதுல லூப் மூவ் ஆகுதா? என்ன ஃபார்முலா எழுதிருக்கோம்? தேர்ட் ஒன் பாருங்க. லூப் மூவ் ஆச்சுன்னா என்ன எழுதிருக்கோம்? BLVயா? ஆக்சுவலா அதை நான் நடத்துற அன்னைக்கு 3வது சீட்டுன்னு சொல்லிட்டேன். டாகா என்ன தேடிட்டு இருக்க? ஏய், அதே நோட்ஸ்ல 3வது பேப்பர் எடுறா. தேர்ட் பேப்பர் எடு. நோட்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு எடுத்துட்டு வா. வீட்டுல போய் எடுத்து படிச்சாதானே நம்மளுக்கு அதெல்லாம் தெரியும். என்ன கன்க்ளூட் பண்ண, என்ன பண்ணுங்கிறது. நான் படிக்கலன்னா அப்புறம் எப்படி தெரியும்? தேர்ட் கன்க்ளூஷன்ல என்னப்பா இருக்கு? லூப்பை மூவ் பண்ணா BLVன்னு இருக்கும். நான் அன்னைக்கு அந்த கன்க்ளூஷன் வரப்ப எவிடன்ஸ் வந்து நான் உனக்கு அடுத்த வாரம் தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப எவிடன்ஸ் கொடுத்துட்டேன். லூப்பை மூவ் பண்ணா எனக்கு BLV. அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 கன்க்ளூஷனுக்கு அன்னைக்கே ப்ரூஃப் பார்த்தாச்சு. அந்த ப்ரூஃப் எல்லாம் பார்த்துட்டு தான் அதை எழுதணும். இப்ப தேர்டுக்கு சொல்லிட்டேன். 5th ஆல்ரெடி 9th ப்ராப்ளம் போன சண்டே நடத்துறப்ப என்ன பண்ணிட்டேன்னா ஆஃபர் பண்ணிட்டேன். அப்ப இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்லணும். என்னது? 4th எவிடன்ஸ். 4th ஒரு ராடு மூவ் ஆகும். ராடு மூவ் ஆனாலும் BLVன்னு சொல்லியிருப்பேன். இப்ப இதை முடிச்சுட்டு அதை தான் உனக்கு நடத்த போறேன். அதுவும் நீ சேஃப்டிக்கு பார்த்து வச்சுக்கலாம். இப்ப இங்க வருவோம். கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறேன். ஐ ஆல்ரெடி டூ ஆர் ரைட் ஆர் டோல் சம்திங். அதுக்கு ஒரு எவிடன்ஸ் நான் காமிச்சிருக்கேன்பான்னு சொல்றேன். இப்ப பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்ப லூப்பை நீங்க வெளியே எழுத்தீங்கன்னா லூப்போட ஏரியா குறையுது வித் ரெஸ்பெக்ட் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வால்வ்டு வேரி ஆகுது. அப்ப பாரடைஸ் லா படி உங்களுக்கு என்ன ஆகணும்? இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகணும். அந்த இஎம்எஃப் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அடுத்து நான் என்ன பண்றேன்னா அடுத்த ஸ்டெப்ல லூப் வில் பொசஸ் சம் ரெசிஸ்டன்ஸ் சொல்றேன். லூப்லாம் ஒயர் தானே. ஒயர் வந்துருச்சுனாவே ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். அப்ப லூப் வில் ஹாவ் சம் ரெசிஸ்டன்ஸ் ஆர் அதை வச்சு கரண்ட் கண்டுபிடிக்கிறேன். கரண்டோட ஃபார்முலா ஓம்ஸ் லா படி E/R. அம்மா கவனிங்க, எதுவும் எழுதாதீங்க. E என்ன இருக்கு? BLV/R. கரண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கரண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் லென்ஸ்லா யூஸ் பண்ணுவேன். லென்ஸ்லா படி கரண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணும்? காசு என்ன ஆச்சுன்னு யோசிக்கணும். நீங்க லூப்பை வெளியே இழுக்கிறப்ப காசு என்ன ஆகும்? குறையும். குறையுதுன்னா நம்ம என்ன பண்ணும்? அப்போஸ் பண்ற பேனர்ல அதை இன்க்ரீஸ் பண்ணி விடணும். அப்ப நீங்க இந்த பக்கம் இழுக்கிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வால்வ்டு குறையுது. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? இன்டு தி போர்ட் இருக்கு. அப்ப அந்த பக்கம் குறையுதுன்னா நம்ம அந்த பக்கம் ரைஸ் பண்றதுக்கு என்னப்பா பண்ணும்? அதே சைடு தான் புது ஃபீல்டை உருவாக்கணும். அப்ப புது ஃபீல்டும் கிராஸ்.
புது ஃபீல்டு கிராஸ்னா நீ அதுக்கு ஃபேவரா ரைட் ஹேண்ட் தம்ப் உள்ள தம்ப பிக்ஸ் பண்ணு, மிச்ச 4 விரல் கரண்ட் டைரக்ஷனை காமிக்கும். அப்ப கரண்ட் டைரக்ஷன் எனக்கு இப்ப நான் மார்க் பண்ற மாதிரி இருக்கு. தட் இஸ் கிளாக் வைஸ். ஓகேவா? அப்ப லென்ஸ்ல அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், கரண்ட் டைரக்ஷனை கண்டுபிடிச்சிட்டேன். நான் கரண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பிளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல அவ்வளவு எஃபெக்டிவா செட் ஆகாது. வேற எங்கேயாவது செட் பண்ற இடத்துல பாத்துக்கலாம். இல்லைன்னா பிளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல்னா என்னன்னு படிச்சு மட்டும் வச்சுக்கணும். எல்லா இடத்துலயும் லென்ஸ்லாம் வச்சு பண்ண அதுதான் ஈஸி, குழப்பம் இல்லாம இருக்கும். ஓகே, அடுத்து என்ன? சோ அடுத்து என்ன அப்படின்னா, இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு நான் கரண்ட் டைரக்ஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு ஐடியா கிடைக்குது. இதை லூப்பா பார்க்காம ஒயரா பார்க்க. அப்ப 1 2 3 4 ஒயர் இருக்கு. 4 ஒயர்லயும் கரண்ட் பாஸ் ஆகுது. அப்ப கரண்ட் கேரிங் ஒயர் ஆர் கண்டக்டர்னு சொல்லலாம். அதுல 3 ஒயர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கு. கரண்ட் கேரிங் ஒயர் இஸ் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ்பெரிமெண்ட் 3C படி லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். லாரன்ஸ் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? BIL sin θ. மொத்தம் 4 ஒயர் இருக்குப்பா. ஆனா அதுல 3 ஒயர்ல தான் உனக்கு என்ன ஆகும்? ஃபோர்ஸ் கிடைக்கும். இந்த ஒயர்ல கிடைக்காது. ஏன்? இந்த ஒயர் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வெளியே இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கரண்ட் கேரிங் ஒயர் இருந்தாதான் லாரன்ஸ் ஃபோர்ஸ் வரும். அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா பிளெமிங்ஸ் லெஃப்ட் ரூல் யூஸ் பண்றேன். லெஃப்ட் ரூல் படி இது மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது கரண்ட், இது ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு தி போர்டு, கரண்ட் இப்படி இருக்கு. அப்ப இந்த ஒயர்ல ஃபோர்ஸ் அப்வர்ட்ல இருக்கு. அதை நான் F1 எழுதுறேன். இந்த ஒயருக்கு வாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு தி போர்டு, கரண்ட் இப்படி இருக்கு. அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னா டவுன்வர்ட்ல இருக்கு. அதை நான் F2 எழுதுறேன். இதுல F1 F2 எப்படிப்பா இருக்கு? ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸும் கேன்சல் ஆயிடும். அப்ப இன்னும் ஒரே ஒரு ஒயர்ல இருக்கிற ஃபோர்ஸ் நம்மளுக்கு எசென்சியல். அதோட டைரக்ஷன் கண்டுபிடிப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு தி போர்டு, கரண்ட் அப்வர்ட். அப்ப ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கு. இந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா இதான். இதை இந்த இடத்துக்கு சூட்டபிளா அப்டேட் பண்ணுங்க. பிக்கு பதில் பி, ஐக்கு பதில் ஐ, எல்லுக்கு பதில் எல்லு. தீட்டா 90 sin 90 1 ஆயிரும். லெஃப்ட் ரூல ஒரு இடத்துல இன்சர்ட் பண்றனாவே 3 விரலும் பர்பெண்டிகுலரா தான் இருக்கும். அப்போ பிக்கும் ஐக்கும் அக்ராஸ் உள்ள ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா 90 1. இப்ப நான் ஃபோர்ஸோட டைரக்ஷனை மார்க் பண்ணிட்டேன். ரெண்டு ஃபோர்ஸ் கேன்சல் ஆகுறதுனால உங்களை பத்தி நான் கவலைப்படல. எந்த ஃபோர்ஸ் கேன்சல் ஆகலையோ அதோட மேக்னிடியூடும் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இங்க ஒரு புது பிரச்சனை வர்றதையும் நோட்டீஸ் பண்றேன். என்ன பிரச்சனைனா லூப்பை நான் இப்படி இழுக்கிறேன். ஆனா ஃபோர்ஸ் இந்த பக்கம் கிடைக்குது. இப்ப நான் லூப்பை இப்படி இழுத்துட்டு போறேன். ஃபோர்ஸ் அந்த பக்கம் கிடைச்சிச்சுன்னா அப்ப அந்த பக்கம் லூப் போறதுக்கு டெம்ப்ட் ஆகுமா? அப்ப என்னால இழுக்க முடியாது. அப்ப நான் இழுக்கணும்னா நான் என்ன பண்ணும்? எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணும். அப்ப அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி நான் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றேன்னு கண்டுபிடிக்கணும். எனர்ஜியோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் பவர். அதனால நான் பவர் கண்டுபிடிக்க போறேன். பவரோட ஃபார்முலா என்ன? ஒர்க் பர் டைம். ஒர்க்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்ங்கிறது வெலாசிட்டி. ஃபோர்ஸுக்கு பதில் BILன்னு இந்த ஃபோர்ஸ் எழுதிட்டேன். வெலாசிட்டி V. V ரீடைன் பண்றேன். ஐக்கு பதில் இதை ஃபில் பண்றேன். BLV by R. LV ரீடைன் பண்றேன். ஸோ சிம்பிளிஃபை பண்ணா V ஸ்கொயர்ட் L ஸ்கொயர்ட் V ஸ்கொயர்ட் பை R. இது என்ன பவர்ப்பா? மெக்கானிக்கல் பவர் ஆஃபர்ட் பை அஸ் டு புல் தி லூப் அகைன்ஸ்ட் லாரன்ஸ் ஃபோர்ஸ். நான் இந்த பக்கம் தான் இழுக்கிறேன். ஃபோர்ஸ் வந்தப்ப இழுக்க முடியல, ஸ்ட்ரக் ஆகுதுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா கொடுத்து இழுக்கிறேன். அவ்வளவுதான் மேட்டர். பவருங்கிறது எனர்ஜியோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். இப்ப நான் ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்துருக்கேன், கரெக்டா? அப்ப நான் கொடுத்த எனர்ஜி இன்னொரு ஃபார்மேட்டுக்கு மாறியே ஆகணும்ல, எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபல் படி. அப்ப நான் என்ன பண்றேன்? ஜூல்ஸ் லா படி இதுல ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் எனர்ஜி கண்டுபிடிக்கிறேன். ஹீட் எனர்ஜி சம்பந்தப்பட்ட பவர் யாருன்னா I ஸ்கொயர்ட் R. ஐக்கு பதில் இதை ஃபில் பண்ணி ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? V ஸ்கொயர்டு L ஸ்கொயர்டு V ஸ்கொயர்டு பை R ஸ்கொயர்டு இன்டூ Rன்னு வரும். ஒரு R கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதே ஆன்சர் வரும். அப்ப நான் கொடுத்த பவர் ஆர் எனர்ஜி ஹீட் எனர்ஜியா டிசிபேட் ஆகுது. அப்போ ஒரு எனர்ஜி நான் கொடுத்தது இன்னொரு எனர்ஜியா மாறுது. அப்போ ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியா மாறுதுன்னா இந்த இடம் லென்ஸ் லா ஸ்கீம்ல தான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம். அதனால இது எனர்ஜி கன்சர்வேஷனை ஜஸ்டிஃபை பண்றதுனால லென்ஸ் லாவை கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி லான்னு சொல்லுவேன். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிக்கு மேத்தமெட்டிக்கல் எவிடன்ஸ் கேட்டா நீ இதுதான். நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன்னா என்ன சொன்னேன்? கரண்ட் வந்து காயில்ல பாஸ் ஆச்சுன்னா ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னல. அப்போ ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியா மாறும் ஒரு சில ஸ்டோரி சொன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இதுதான் நல்ல ப்ரூஃப், ஒரு டீசென்டான ப்ரூஃப். நீட்டா நான் என்ன பண்ணிருப்பேன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸை உள்ள கொண்டு வந்து நீங்க இந்த மாதிரி காயில் போடுறதுக்கு பதில் ராடு கூட போடலாம். ராடுல கரண்ட் வருது, லூப் எடுக்காம ராடை ஹைலைட் பண்ணலாம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தால ஒரு மூவபிள் ராடு காயில்ல போற மாதிரி அந்த மாதிரியும் போட்டு டிரைவ் பண்ணலாம்.
ஸ்டேட் போர்ட் புக்ல அந்த மாதிரி டெரைவ் பண்ணிருப்பாங்க. இப்படியும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வேரி ஆகுதான்னு பார்க்கணும், அதை வச்சு இஎம்எஃப் கண்டுபிடிக்கணும். டெஃபினட்டா பிஎல்வி தான். அப்புறம் ராடோ லூப்போ யாரோ இருப்பாங்க, அவங்களோட கரண்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த கரண்ட் டைரக்ஷனை லென்ஸ் லா ஸ்கீம்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், லாரன்ஸ் ஃபோர்ஸ். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபோர்ஸ் டெஃபினட்டா உன்னோட மூவ்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னு நல்லாவே தெரியும். அப்ப நீ எக்ஸ்ட்ரா பவர், அந்த பவர் இன்னொரு பவரா மாறும் அப்படின்னு அந்த ஜஸ்டிபிகேஷன் முடிச்சாச்சுப்பா. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை ஜஸ்டிஃபை பண்ணியாச்சு. தேர்டு கன்க்ளூஷனுக்கும் எவிடன்ஸ் கொடுத்துட்டேன். ஆல்சோ எனர்ஜி லாவுக்கான எவிடன்ஸே ஷோ பண்ணிட்டேன். இப்ப நான் ஃபோர்த் கன்க்ளூஷனுக்கு மட்டும் ஒரு எவிடன்ஸ் கொடுத்துட்டா நல்லா இருக்கும். ஸோ அதுக்குள்ள போயிடலாம். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட் பண்ணிருக்கேன் இன்டு தி போர்டுன்ட்டு. அதுல ஒரு ராடு ஒண்ணு பிக்ஸ் பண்றேன். இந்த ராடை ஏபின்னு நேம் பண்றேன். இதோட லென்த் எல். இந்த ராடை நான் இப்படி மூவ் பண்றேன் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வித் வெலாசிட்டி v. ராடுனா கண்டக்டர் தான். கண்டக்டர் வில் ஹாவ் n நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்ப வெலாசிட்டி ஆஃப் ராட் இந்த பக்கம் இருந்ததுன்னா எலக்ட்ரானும் அதே பக்கம் தான் மூவ் ஆகும் வித் வெலாசிட்டி v. கரெக்ட் தானே? இப்ப நான் கண்டக்டருக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான், கண்டக்டர் இப்படி போச்சுன்னா நானும் அப்படித்தானே போவேன். நான் கண்டக்டருக்குள்ள தானே இருக்கேன், அதை விட்டு வெளியெல்லாம் போக முடியாது. அதனால எலக்ட்ரானும் இதே பக்கம் தான் என்ன ஆகும்னா மூவ் ஆகும். இப்ப எலக்ட்ரான், நிறைய எலக்ட்ரான் இருக்கு, ஒரு எலக்ட்ரான் எடுப்போம். அந்த ஒரு எலக்ட்ரான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகுது. அப்ப அதுக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஒரு மாதிரி சிங்கிள் சார்ஜுக்கான லாரன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் 3A இருக்கும். என்னப்பா ஃபார்முலா? Q இன்டூ V கிராஸ் B. Qக்கு பதில் எலக்ட்ரான் போடுறோம் மைனஸ் E, V கிராஸ் B அப்படியே வச்சு. மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா மைனஸ் விட்டுறலாம். E V B sin தீட்டான்னு ஒன்று, தீட்டா 90 போட்டு என்ன பண்ணிடலாம், EVBன்னு எழுதிடலாம். மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா இப்படி எழுதலாம், இல்ல ப்ரொஃபஷனலா இப்படி வச்சுக்கிறதுனால வச்சு. ஒரு ஸ்டெப் ஓவர். The conductor will moving in magnetic field. The conductor will have free electrons. If conductor is moving with velocity v, then free electrons also moving with same velocity in same direction, so that it will get Lorentz force. அப்படின்னு லாரன்ஸ் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இவனோட டைரக்ஷனை நீங்க மார்க் பண்ணணும். இல்ல எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். அதுக்கு யோசிக்கிறதுக்கு பிளமிங்ஸ் லெஃப்ட் ரூல் தான். ஆக்சுவலா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் 3Aவுக்கு இந்த ரூல் அபிஷியல் கிடையாது. நாம இந்த ரூல் என்ன பண்ணிக்கிட்டோம், 3Aல வச்சுக்கிட்டோம், யூஸ் பண்ணிக்கிட்டோம், 4ல யூஸ் பண்ணோம். அப்ப யோசிங்க, இது மேக்னெட்டிக் ஃபீல்டா? இது யாருப்பா? கரண்ட். இது யாருன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு தி போர்டு. வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்கு அப்படின்னா எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் எப்படிப்பா இருக்கும்? இந்த பக்கம் தான் இருக்கும். எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல தான் கரண்ட். அப்படின்னா கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு தி போர்டு, கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்குன்னா ஃபோர்ஸ் இப்படி இருக்கு. அப்ப எலக்ட்ரானுக்கு எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கிடைக்குது? டவுன்வர்ட். அப்ப எலக்ட்ரான்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நான் இன்னொரு தடவை ராட கீழே வரைஞ்சுக்கிறேன். இந்த பாயிண்ட்ல குமுலேட் ஆக ஆரம்பிச்சு. நான் ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டேன்னா லைனா எல்லா எலக்ட்ரான்ஸும் இந்த பக்கம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைச்சு கீழே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகுறப்ப எலக்ட்ரான்லாம் கீழே வருதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஆட்டோமேட்டிக்கா மேல போயிடும். அப்போ பிளஸ் சார்ஜ்ல இருந்து மைனஸ் சார்ஜுக்கு ஒரு எஃபெக்ட் வரும். இந்த எஃபெக்டுக்கு பேர் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வர ஃபோர்ஸை நீங்க என்ன பண்ணலாம்னா F vector is equal to minus E vector. எப்படிப்பா? எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா என்ன? E is equal to F by Q. அதுல இருந்து F கண்டுபிடிச்சா EQன்னு வரும். எலக்ட்ரான் Qக்கு பதில் எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ. கிளியரா? ஒரு ஸ்டேஜ்ல நிறைய எலக்ட்ரான் சேர்ந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஜாஸ்தியாகி எலக்ட்ரிக் ஃபீல்டும் லாரன்ஸ் ஃபோர்ஸும் மேக்னிடியூட் வைஸ் ஈக்குவல் ஆகும். அப்ப ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. EBV is equal to EE. ஒரு E கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணிட்டா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு பிவின்னு வந்துருக்கு. நாம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல டிவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிடிஎக்ஸ்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். கரெக்டா?
இதை வச்சு டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு முக்கியமான ஃபார்முலா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படி டிவினா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். இந்த லெசன்ல பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்னாலும் இஎம்எஃப்னாலும் ஒண்ணுதான். மைனஸ் சீன்ல இருந்து எடுத்துருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதில் என்ன கிடைச்சிருக்கு? பிவின்னு கிடைச்சிருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல டிஎக்ஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ் ஆர் லென்த் மீன் பண்ணும். இங்க லென்த்ங்கிறது என்ன அப்படின்னா எல் வந்துருச்சா பிஎல்வி. அப்ப ராடு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆனாலும் உனக்கு என்ன வரும்? ராட்ல இன்டியூஸ் ஆகிற எம்எஃப் பிஎல்வின்னு வரும். இதான் ஃபோர்த் கன்க்ளூஷன். இந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்த்தோம். ஒரு ஏரோப்ளேன் மூவ் ஆகுது, ஒரு ஒயர் பொத்துன்னு விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அந்த ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு. அப்ப இதுவும் நம்ம சிலபஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஆனா இது மட்டும் தியரி எக்ஸாம்ல பெருசா வரல. அதனால நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த தியரியை படிச்சு வச்சுக்கோ. ஸ்லோ லைனர் ஆவரேஜா இருக்கிறவங்க இந்த தியரியை படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் சொல்றது சிபிஎஸ்சிக்கு. ஸ்டேட் போர்டுக்கு இது உண்டு. ஸ்டேட் போர்டுல இது சிலபஸ்ல உண்டு, படிச்சுதான். அவ்வளவுதான் முடியும். இதோட இந்த சினாரியோ ஓவர். நான் 3ஆ பிரிச்சிருக்கேன் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கேன்? ஃபாரடேஸ்லா லென்ஸ்லா நடத்தி ஏசி ஜென்ரேட்டர் இந்த கன்க்ளூஷன் அந்த மாதிரி சில விஷயத்துல முடிச்சுட்டு செகண்ட் கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எதையும் நடத்தாம கன்க்ளூஷனை வச்சுக்கிட்டு ஃபாரடேஸ்லா ஃபார்முலா வச்சுக்கிட்டு என்னென்ன ஸ்டைல் ப்ராப்ளம் பார்க்குமோ எல்லாத்தையும் முடிச்சேன். தேர்ட் கிளாஸ்ல லென்ஸ்லா ஸ்கீம் என்ன பண்ணிருக்கேன்னா ஹைலைட் பண்ணுங்க. லென்ஸ்லா ஸ்கீம் வர்றப்ப கரண்ட் டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதான அல்டிமேட்டா இருக்கு. வேற நம்பர் ரிலேட்டட் நம்பர் மாதிரியான டார்கெட் வர மாட்டேங்குது. இஎம்எஃப் கண்டுபிடிங்க, அது நம்பர் டார்கெட் வரல, ஜஸ்ட் கரண்ட் டைரக்ஷன் டார்கெட் தான் வருது. அதனால அதை ஹைலைட் பண்ணி ப்ராப்ளம் பார்த்துருக்கேன். அந்த லென்ஸ்லால 2 ஸ்கீம். முதல்ல ஒரு ஸ்கீமுக்கு திருப்பி பழசெல்லாம் நடத்தினேன். இன்னொரு ஸ்கீமுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு தியரி நடத்திருக்கேன். அப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு ஒரு தியரி சொன்னேன், அதுக்கு ஒரு எவிடன்ஸ். இதுக்கு எவிடன்ஸ் சொல்லாம இருந்தேன், இதுக்கு ஒரு எவிடன்ஸ். கம்ப்ளீட்டா இது முடிஞ்சு. அவ்வளவுதான். ஓவர். நாளைக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்க போறோம். இது இம்பார்ட்டன்ட். அது இது மாதிரி 10 மடங்கு இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்ஃபார்மர்.